சூப்பர். இதில் வந்து குட் நைட் மூவி அண்ட் லவர்ஸ்லாம் பார்த்துட்டு எக்ஸ்பெக்ட் அதுக்கு மேலே இருக்குது படம். சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபேமிலி ஸ்டோரி. சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆவரேஜ். ஒன் டே வாட்ச் பண்ணலாம். ஓகேண்ணா. இதில் வந்து வைசாக் தான் மியூசிக் நல்லா இருந்துச்சுங்களா? மியூசிக் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தி லாகியாக இருக்க மாதிரி இருந்தது. ஓகேண்ணா. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்டோரியிலேருந்து டிவியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு எல்லா கமர்ஷியலாக எல்லாருமே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் முடிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. குடும்பஸ்தன் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. படத்துக்கும் டைட்டிலுக்கும் இல்லை, அது ஆப்டாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டோரி அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி எப்படி இருக்கணும், இந்த எப்படி ட்ராவல் பண்ணணும், லைக் அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஓடுறாங்க அப்படின்றத ஒரு 2.5 ஹவர்ஸில் காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. இதில் சென்டிமெண்ட் சீன் கண்டிப்பாக இருக்கும். நிறைய இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீன் நிறைய இருந்துச்சு. அந்த சென்டிமெண்ட் சீனில் வந்து பிஜிஎம்ஸில் எப்படி இருந்துச்சு? எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹைலைட் சீன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன இருக்கும்? இல்லை, மணிகண்டன்ஸ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் தனியாக தூக்கின்னு போயிட்டார். ஸ்க்ரீன் பிளே தனியாக எடுத்துகிட்டு போயிட்டார். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? இல்லை, நம்ம காமெடியானு சொல்லியிருந்தாங்க. நல்லா அதோட நல்லாவே காமெடியாக இருந்தது. ஃபேமிலியான எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு படம். ஆனால் காமெடியாக ரொம்ப காமெடி நல்லா இருக்கு. இதில் சென்டிமெண்ட் சீனில் எப்படி நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா. இதில் வந்து பிஜிஎம்ஸ் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் எப்படின்னா, ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி மேனு அவர் என்னென்னலாம் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறாரு. சப்போஸ் அவர் வேலையை விட்டு நின்றுட்டாருன்னா அவர் என்னென்னலாம் கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. லவ் சீன்ஸ் ஆக்சுவலாக வந்து எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நார்மலாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி மூவி. ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலி மூவி. டைட்டில் குடும்பஸ்தனுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் காம்போ ஃபேமிலி. இதில் வந்து வைசாக் தான் மியூசிக். ஆமாம். பிஜிஎம்ஸ் அதான் ஒவ்வொரு சீன்ஸுக்கும் பிஜிஎம்ஸ் எப்படி நல்ல பிஜிஎம்ஸுக்கும் சீன்ஸுக்கும் கரெக்டாகவே பர்ஃபெக்டாகவே சூட் ஆகிருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தாங்க இருந்துச்சு. 2.5 ஹவர்ஸ் ஓகேங்களா? ஓகே தான். படத்தில் பிஜிஎம்ஸில் எப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. மணியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் சென்டிமெண்ட் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? சென்டிமெண்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் லாகிங்லாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் லாகிங் இருக்க மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே தான். இதில் நீங்கள் நார்மலாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். எல்லாரும் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான். படம் மாதிரிலாம் இல்லை, லைஃப் போகிற மாதிரி தான். ஓகே, நல்லா தான். வீட்டில் என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அது அப்படியே காமிச்சிருக்காங்க. ஃபீல் ஆச்சு. அவர் மணி நடிக்கிற படம் எல்லாமே ஒரு குடும்ப சப்ஜெக்டாக ஓரளவுக்கு ஓகே. சாங்ஸு வந்து படத்தில் தான் விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு தனியாக சாங்ஸ் இல்லை. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் விட்டுருக்காங்க. லவ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே காமிச்சிருக்காங்க. அது லவ் காமிக்கல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்ன நடக்குமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. சண்டை இல்லை படத்தில். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. குடும்பத்தில் என்ன நடக்கோ அது டீப்பாக காமிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓகே தான். படம் நல்லா இருந்தது. நல்லா இருக்குது. அந்த ஒரு குடும்ப பாங்கான சூழ்நிலை நல்லா இருக்குது. ஒரு குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, அதை நல்லா சொல்லியிருக்கேன். ஃபீல் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் வர மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு வர மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது படம். சாங்ஸ் நமக்கு சொல்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ரிலேஷன்ஷிப் நல்லா அந்த பகிர்தல் நல்லாயிருக்கு. மற்றபடி பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்வில் நடக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அந்த படமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா ஒத்து போகிற மாதிரி இருக்குது.